அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல ராகுல் நெஞ்சில் இடியை இறக்கிய விஜய் அப்படின்னு சொல்லி ஒரு முரட்டு டைட்டில்லாம் கூட போட்டிருந்தோம். அதாவது கடைசி வரைக்கும் லாலிபாப் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட போட்டிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, என்னப்பா எக்ஸாஜரேஷனா, அவங்க இப்பதான் கூட்டணியெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி நல்லா இருக்கிறாங்க, கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி போடுறியோ அல்லது வந்து அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள குழப்பம் விளைவிக்கிறதுக்காக நீயா பேசுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க. எக்ஸாஜரேஷன்லாம் இல்லைங்க, ஒரு அப்சர்வேஷன். எங்க தொட்டா எங்க ஷாக் அடிக்கும், எங்க கனெக்ஷன் கொடுத்தா எங்க லைட் எரியும் அப்படின்னு ஒரு சின்ன அப்சர்வேஷன் தான். லைட் எரியுதே, இப்ப லைட் எரியறது நம்மளால பார்க்க முடியுது, அங்கங்க ஷாக் அடிக்கிறத பார்க்க முடியுது. சட்டப்பேரவையில 2 தடவை ஆதவ அர்ஜுனா ஒரு தடவை, கில்லி சரத் ஒரு தடவை என்ன சொல்லிட்டாங்க, அவர் தான் அடுத்து பிரதமராக வரப்போகிறார் அப்படிங்கிறத 2 தடவை பதிவு பண்ணிவிட்டாங்க. இப்ப இதை பதிவு பண்ண உடனே எல்லாரும் வாட்ச் பண்ணது இதுக்கு பிஜேபியோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனா நம்மள மாதிரி ஒரு சிலர் வாட்ச் பண்ணது இதுக்கு காங்கிரஸ் உடைய ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்ட்டு இதான் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா நேத்து இவரு கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா, அது யார் வேணா பிரதமர் ஆகலான்னு ஆசைப்படலாங்க, அப்படி பார்த்தா அன்புமணி ராமதாஸ் கூட முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு, மக்கள் ஆதரவு கொடுத்தாதானே பிரதமர் ஆக முடியும். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்படிலாம் ஈஸியா உங்களால பிரதமர் ஆயிட முடியாது, எங்க ராகுல்ஜி இருக்காரு அப்படிங்கறத மறைமுகமா சொல்ல வர்றாங்க. பாரா காங்கிரஸுக்கு கூட லைட்டா சுடுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே மாணிக்கம் தாக்கூர் மாங்குன்னு சொல்லி டிவிகே காங்கிரஸ் அலைன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா உருண்டு புரண்டு சண்டை போட்டவர், அதுக்கப்புறம் இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் மட்டும் ரியாக்ஷன் கொடுக்காம இருப்பாரா? அவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்துக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப கேவலப்படுத்தி வச்சிருக்காருங்க. இதை விட விஜய் அவர்களை கேவலப்படுத்தவே முடியாது, அசிங்கப்படுத்தவே முடியாது, அப்படி பண்ணி வச்சிருக்காரு. என்ன தெரியுமா, விஜயை அடுத்த பிரதமர் என்று அமைச்சர்கள் கூறுவதை சீரியஸாலாம் எடுத்துக்கூடாது, யாரும் காமெடியா எடுத்துக்கணும், புரியுது இல்லைங்களா? நான் வரும்போது கூட தான் எங்க தொண்டர்கள் என்னை பிரதமர் என்றே முழக்கமிடுகின்றனர். எங்க ஒரே ஒரு வீடியோ காட்டுங்க பார்க்கலாம். மாணிக்கம் தாக்கூர் வரும்போது அடுத்த பிரதமரே அப்படின்னு சொல்லி அவங்க தொண்டர்கள் வந்து யாராச்சும் வந்து முழக்கம் போட்டதை காட்டுங்க. இல்ல, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஆனா ஜஸ்ட் விஜயை மட்டம் தட்டுறதுக்காக, முதலமைச்சரை மட்டம் தட்டுறதுக்காக, அட என்ன பார்த்தா கூட தான் 4 பேர் அடுத்த பிரதமர்னு சொல்லுவான், அதுக்காக பிரதமர் ஆயிட முடியுமா? அதெல்லாம் யாரும் சீரியஸா எடுத்துக்க முடியுமா? அந்த ரேஞ்சு தான் விஜய் அவர்களுடைய ரேஞ்சும். ஆமா, அவரை பார்த்து 4 பேர் வந்து பிரதமரே அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரைட்டு, மீச டென்ஷன் ஆகுது, காங்கிரஸுக்கு சுடுது அப்படிங்கிறத நம்மளால இந்த இடத்துல வாட்ச் பண்ண முடியுது. நான் தான் சொல்றேன்ல, தாவேகா வெறுமனே மற்ற கட்சிகளை தோற்கடிக்கிற கட்சி மட்டும் இல்ல, ரீப்ளேஸ் பண்ற கட்சி. நீ இருக்கிறதுக்கான தேவையவே இல்லாம பண்ணிட்டு உன் இடத்துல வந்து நான் உட்காந்துருவேன் அப்படின்ற ஸ்டைல் அரசியல் பண்ற கட்சி. அடுத்தது நீதான், ஒரு படத்துல வர மாதிரி அடுத்தது நீதாண்டி அப்படின்ட்டு காங்கிரஸுக்கு லைட்டா ஒரு வார்னிங் கூட போட்டு வச்சிருந்தோம். இப்ப அந்த பயம் லைட்டா காங்கிரஸுக்கு வரதோ அப்படின்னு நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. இதோடு இன்னொரு சம்பவத்தை நான் பொருத்தி பார்க்கின்ற பொழுது, திடீர்னு பாத்தீங்கன்னா நேத்து இருந்து ஒரு சம்பவம் ஒரு 100 நாளா நடந்துட்டு இருக்குதுங்க. வடக்குல தளபதி விஜய் இது பண்ணாரு, அது பண்ணாரு, என்கவுண்டர் பண்ணாரு, கடல் நீரை குடிநீரா மாத்திட்டாரு, என்னென்னமோ வந்துட்டு இருக்குது. இல்ல, அதை பத்தி நம்ம நேத்து கூட ஒரு வீடியோ பேசியிருந்தோம், நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இந்த ஒரு உருட்டுகள் அப்படின்றது 3 மாசமா நடந்துட்டு இருக்குது. ஆனா மூக்கு வேர்த்துக்கிட்டு கரெக்டா முந்தா நேத்து இந்த விஷயம் பயங்கரமா இந்தியா ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அதை வடக்கில் இருக்கக்கூடிய சில ஃபேக்ட் செக்கர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் அதை ரிலீஸ் பண்ணி இப்படிலாம் வந்து ஃபேக்கா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த பிஎம்னு சொல்லி அவங்க பண்ண வேண்டிய காரணம் என்ன? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா? நீதான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இந்த இடத்துல மறுபடியும் காங்கிரஸ் மேலதான் சந்தேகம் வருது. இவங்க தானோ என்ன பிஎம்னு ரொம்ப கொண்டு போறாங்க, முதல்ல உடைச்சு விடுவோம், இவர் கொஞ்சம் டுபா கூறுங்க அப்படின்னு சொல்லி இப்ப காங்கிரஸும் அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காந்தி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க சும்மா கடந்தாலும் கடப்போம், பவரே இல்லாம கடந்தாலும் கடப்போம், ஆனா அடுத்த ஆள் யாரையும் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வேட்பாளராக கொண்டு வந்துட மாட்டோம்ன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. நான் வந்து நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட கேட்கறது என்னன்னா, யாருக்கோ வாழ்க்கை கொடுக்குறீங்க, நம்ம ராகுல் காந்திக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்ல? அப்ப ராகுல் காந்தியோட வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி 15 வருஷமா குரங்கு பெல்ட் அடிச்சுன்னு சுத்தி நிற்கிறாரு. சொல்லிருங்க பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கிட்ட வரும்போது சொல்லிருங்க. அவன் ரொம்ப பயப்படுறாங்க, பார்த்தாலே தெரியுது. ஆனா சும்மா விட போறது இல்லைங்க தாவேக்கா. அவங்களுடைய நெகோசியேஷன் எந்த அளவுல இருக்க போதுன்னு நான் இப்ப இருந்தே எக்ஸைட்டடா இருக்கிறேன். நான் உன்னை பிரதமர் வேட்பாளர்னு என் வாயால சொல்லணும்னா இன் ரிட்டன் நீ எனக்கு என்னென்னலாம் தரணும் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. கருப்பனுக்கு வேட்டி சட்டை ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி தீபாவளி பர்ச்சேசிங் மாதிரி எனக்கு கூட கேரளால என்ன வேணும், ஆந்திரால என்ன வேணும், இல்ல வந்து கர்நாடகால என்ன வேணும்னு கேட்டு வாங்க போறாங்களோன்னு ஒரு சந்தேகம். பார்ப்போம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு மேட்டருங்க. நேற்று நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள்
சட்டமன்றத்தில் பேசும்போது வழக்கம் போல அப்படியே லைட்டா கொஞ்சம் சைடா பார்த்து கண்ணை லைட்டா தூக்கி ஏற்ற இறக்கத்தோட ஒரு வசனம் பேசினாரு. ஆதாரம் இல்லாமல்லாம் இங்கே எதுவும் கிடையாது. ஏற்கனவே நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரி அவர் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் என் டேபிள் மேலே இருக்குது, ஆதாரத்தோட பக்காவாக இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்கன்ட்டு ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. நான் தான் நினச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு, அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். இல்லை, எனக்கு புரியல என்ன சொல்ல வராரு. இல்லை எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது என்ன சொல்ல வராரு அப்படின்னா, பாருங்க நீங்களாம் இப்போ எம்எல்ஏவா உட்காந்துட்டு இருக்கிறீங்க, முன்னாள் அமைச்சர்கள், உங்க ஃபைல்ஸ் எல்லாம் என் டேபிள் மேல இருக்குது, புரிஞ்சிருக்குமே. சட்டு போட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்து கம்பெனியில சேர வழியை பாருங்கடா அப்படின்னு சொல்ல வராரோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இப்ப இன்னொரு சந்தேகம் எனக்கு வருது. ஆண்டி வேலை இப்படித்தான் ஒரு வேலை சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், ஏன்னா அவங்க வேலை ஏகப்பட்ட புகார், ஏகப்பட்ட கேஸ் ஓடிட்டு இருக்குது, ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கு. அப்ப அவங்க கிட்டயும் ஃபைல்ஸ் என் டேபிளுக்கு வந்துருச்சு அப்படின்னு இருப்பாரோ. அதனால தான் வந்து பறந்தடிச்சுக்கிட்டு 15 நாள்ல எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு அங்க போயிட்டு ஒரே ஜம்ப் பண்ணிட்டாங்களோ. ஏன்னா அவங்க மேல இருக்கிற வழக்குகள்ல இருந்து அவங்களை காப்பாத்திக்கிறதுக்காகவும், மேற்கொண்டு அவங்க அடிச்சு வச்சிருக்கிறத காப்பாத்திக்கிறதுக்காகவும் தான் போயிட்டு தாவேக்கால சேர்றாங்க. பெண் என்ன போய் மக்களுக்கு சேவை செஞ்சு அறுத்து தள்ளுறதுக்காக சேர்ந்தாங்க அப்படின்ட்டு ஒரு பச்சை குழந்தை கூட சொல்லும், அரசியலே தெரியாத குழந்தை கூட சொல்லும். ஏப்பா எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லாதப்பா. திமுகல இருக்கிறவங்க ஏற்கனவே வந்து கொள்ளை அடிச்சவங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்கள எதுக்குப்பா சேர்த்துக்கு போறாங்க, அதெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க, தாவேக்கால சேர்றதுக்கு ஆளே இல்லையா அப்படின்ட்டு. உங்களுக்கு கண்ணு முன்னாடி ஒரு உதாரணங்க, இப்ப நடந்தது காட்டுமா. அதாவது ஜெகத் ரட்சகன் உங்களுக்கு தெரியும், ஈடியால 908 கோடி அபராதம் விதிக்கப்பட்டவர். இப்ப கூட ஒரு போன வாரம் சட்டமன்றத்துல ஜெகத் ரட்சகனை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க தாவேக்கா. நீங்க உங்க மேல 908 கோடி ஈடிய அபராதம் போட்டுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஜெகத் ரட்சகனுடைய மகன் சந்தீப் அவர் என்ன பண்றாரு, போன மாசம் ஜூலை மாசம் 4ஆம் தேதி போயிட்டு தாவேக்கால இணைஞ்சிடுறாரு. தாவேக்கால அவரை சேர்த்துக்கிறாங்க. சார் யார் தெரியுமா, சாதாரண நாள் இல்லை. அவருக்கும் ஜெகத் ரட்சகனுடைய பிசினஸ்க்கு என்னப்பா சம்பந்தம்னு கேட்கலாம். இந்த சந்தீப் யார் அப்படின்னா, டாஸ்மாக்கு சரக்கு சப்ளை பண்ற அக்கார்ட் அக்ரோ ஸ்பிரிட்ஸ் அப்படின்ற கம்பெனியோட எம்டிஏ அவர் தான். அவங்களுடைய அக்கார்ட் நிறுவனத்துடைய எம்டிஏ அந்த சந்தீப் தான். அவங்க உற்பத்தி பண்ற சாராயம் எல்லாமே 100% அவங்க டாஸ்மாக்கு தான் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன உடனே மகன் என்ன பண்றாரு, வந்து இப்ப கவர்மெண்ட் ரூலிங் கவர்மெண்ட் வந்து சேர்ந்துக்கிறாரு. ஏன்னா பிசினஸ் தங்கு தடை இல்லாம நடக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ இவங்க யாரை வேணா சேர்த்துக்கிறதுக்கு கூச்சப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்ல. அப்படி இருக்கும்போது இப்படி வச்சிருக்கேன் திறந்துருவேன் அப்படின்னு சொல்லி விளையாட்டு காமிச்சுங்கிறது எதுக்கு? ஒன்று இது ரீல்ஸ் போறதுக்கு பயன்படும், மாசா மிரட்டி விட்டாரு, சினிமாவில் வர்ற மாதிரியே நல்லா இருக்குது, அந்த கன்னு என் பக்கம் ஏதாச்சும் திரும்பிச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படியே ஒரு மாசா இருக்கும் அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எதுக்கு? வச்சிருந்தா எடுத்து ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி தூக்கி உள்ள வைங்க, அவ்வளவுதான். மக்கள் பணத்தை திருடினவங்க ஒருத்தர் கூட தப்பிக்க கூடாதுங்க. எங்க காசுங்க, நீங்க என்னங்க வச்சுக்கிட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க? இல்ல, அதை எந்த டைம்ல ஓப்பன் பண்ணுமோ அந்த டைம்ல ஓப்பன் பண்ணுவோம். எதுக்கு நேரங்காலம் புரியல. இப்போ என்னென்ன காரணங்களுக்காக ஆதாரங்கள் எல்லாமே டேபிளுக்கு வந்தும் நடவடிக்கை எடுக்காம இருப்பாங்க. ஒண்ணு அரசியல் ஆதாயத்துக்காக, என்னது ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தலோ உள்ளாட்சி தேர்தலோ ஏதோ ஒன்று வருது அப்படின்னும் போது அந்த மாவட்டத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சரா அவர் இருக்காரு அப்படின்ற பட்சத்துல தூக்கி அந்த நேரத்தில் உள்ள வச்சாலோ இல்ல ரைடு கீடு விட்டு அப்படி பயங்கரமா அதிரடி காமிச்சாலோ அந்த நிலை குலையும், எலெக்ஷன் ஒர்க் அவங்களால பண்ண முடியாது, அங்க அவங்களை ஈஸியா வீழ்த்திடலாம் அப்படிங்கிற அரசியல் ஆதாயத்துக்காக. அது பண்ணாலும் தப்பு தான். அதுவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க தாவேக்கான்ற கட்சிக்காக பண்ணிட்டு இருக்கிறீங்களே தவிர மக்களுக்காக பண்ணல அப்படின்னு ஆயிடுது. வேற எதுக்காக ஃபைல்ஸை வச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஆனா ஓப்பன் பண்ணாம இருப்பாங்க? வேற எதுக்காக அப்படின்னா பார்கெயின் பண்றதுக்காக. ஏன்னா வந்து இப்ப பாஜக மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னது, 5 வருஷமா இந்த திமுக அமைச்சர்கள் ஏன் யார் மேலேயுமே நீங்க நடவடிக்கை எடுக்கல? பெரும்பாலும் எத்தனையோ ரைடுகள், எத்தனையோ குற்றச்சாட்டுகள் அப்படின்லாம் வந்தும் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மெத்தன தன்மையை நீங்க காமிச்சிட்டு இருந்தீங்களே, அவங்க கூட ஏதாச்சும் பேச்சுவார்த்தை நடத்துறீங்களா, அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சில விஷயங்கள்ல தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி எத்தனை குற்றச்சாட்டுகள், எத்தனை விமர்சனங்கள் மக்கள் வைக்கப்பட்டுச்சு. அதே தான் உங்களுக்கும் பொருந்தும். இதை வச்சு பார்கெயின் எதனா பண்ண போறீங்களா? என்கிட்ட இருக்கு, பேர் சொல்லலை, சட்டசபையில பேர் சொல்லலை,
3 பேருக்கு இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க சார்பா ஃபோன் பண்ணி பேசலாம்ல, தனிப்பட்ட முறையில் அன்அஃபிஷியலா உங்களுதெல்லாம் தான் இருக்கு, இதெல்லாம் தான் யோசிச்சுட்டு இருக்கோம், அதனால உங்க சைட்ல இருந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணுங்க. உங்க கட்சி தலைவருக்கு துரோகம் பண்ணுங்க, அல்லது உங்க கட்சியை பலவீனப்படுத்துங்க, இன்டென்ஷனலா உங்க மாவட்டத்தில் உங்க கட்சியை நீங்க காலி பண்ணுங்க, இல்ல உங்க கட்சியில் இருக்கிற முக்கியமான ஆளுகளை எங்க கிட்ட அனுப்பிச்சு விடுங்க, நீங்களே வந்தீங்கன்னா கூட யாரும் சந்தேகம் வரும். இப்படி ஏதாச்சும் பார்கெனிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணா சரியா? அதுவும் தப்பு, அதுவும் கேவலம், அதுவும் வெறும் கட்சி அரசியலுக்காக மட்டும்தான். வேற என்னத்துக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிரட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். சட்டசபையில எந்திரிச்சு எங்க முன்னாடி கேள்வி எதுவும் கேட்கக்கூடாது, அப்படி கேட்கறதா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பம்பிக்கிட்டு கேட்கணும், இல்ல ஒரு மாதிரி வளவள கொலண்டு குலைஞ்சி, இப்பயே சில பேருடைய பாடி லாங்குவேஜ்ல அப்படிதான் இருக்குது, அநியாயத்து கொலையறாங்க. அப்படி கொஞ்சம் கூட ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டே இல்லை நிறைய பேர்ட்ட நம்ம பாக்குறோம். அப்படி குலைஞ்சிக்கிட்டு கோமாளி மாதிரியே நீங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, எங்கேயும் பாத்தீங்கன்னா ஷார்ப்பா எதையும் பேசிடாதீங்க, கொலன்னு இருங்க, அதை மீறி ஏதாச்சும் கொஞ்சம் குரல் வசத்துனீங்கன்னா தட்டிடுவோம் அப்படின்ட்டு மிரட்டுறதுக்காக பயன்படுத்தலாம். இதுவும் பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் மக்கள் சம்மந்தப்பட்டது இல்லை, முழுக்க முழுக்க தாவேக்கன்ற கட்சியுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்டது. அப்போ உங்களுடைய கட்சிக்காக ஒன்று மிரட்டுறதுக்கோ, அல்லது பார்கெயின் பண்றதுக்கோ, அல்லது பிளாக்மெயில் பண்றதுக்கோ, அல்லது டைம் பார்த்து தூக்குறதுக்கோ, அல்லது இப்படி ஒன்று இருக்கும், எதை எப்போ ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொன்னார்ல, இந்த இடத்துல இன்னொரு சந்தேகமா வருது. எதுக்கு? இப்ப டிவிகே மேல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு சம்பவம் நடக்குது தமிழ்நாட்டில், ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுது, இல்ல மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ ஏதோ ஒன்று இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வர மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருது. அப்ப ஊரே பாத்தீங்கன்னா இவங்களை திட்ட ஆரம்பிக்குது, அல்லது இவங்களை விமர்சிக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்துல டக்குன்னு அந்த ஃபைலை அப்ப ஓபன் பண்றா, அந்த பொட்டியை அப்ப திறந்து பாடுறான்ற மாதிரி ஓபன் பண்ணி, அப்ப ஓடு போலீஸ் அங்க போ ரைடு கைது அப்படி இப்படின்னு அங்க ஒரு பெரிய ஒரு சேட்டையை காமிச்சு மீடியா எல்லாம் வச்சு அதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணா, இவங்க மேல அந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அந்த பொறுப்புல இருந்து இவங்க தப்பிச்சிக்கலாம், டைவர்ட் பண்ணிடலாம். ஸோ நாலாவதா இதை டைவர்ட் பண்றதுக்கு பயன்படுத்தலாம். அதான் டைமிங் அப்படிங்கிறது. அப்ப இந்த நாள்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்காக தான் டேபிள் மேல வச்சுக்கிட்டு விளையாட்டு காமிச்சுன்னுக்கிறீங்க, பூச்சாண்டி காமிச்சுன்னுக்கிறீங்க. அப்படிதான் எனக்கு கேட்க தோணும், அப்படிதான் கேட்க தோணும். இதுல என்ன நேர்மை இருக்குது, இதுல தூய சக்தி எங்க இருக்குது? ஏங்க இப்போ திமுக அதிமுக இவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க, அவங்க திருடி இருக்காங்க, கொள்ளையடிச்சிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, அவங்க சாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறாங்க, எல்லாம் தெரிஞ்சு ஓட்டு போடுறாங்க. மக்கள் எல்லாம் தெரிஞ்சுதான் ஓட்டு போட்டாங்க. ஆனா தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாரும் இவங்க ரொம்ப உண்மையானவங்க, சினிமாவில் வரா மாதிரியே நல்லவர், ரொம்ப ரொம்ப புனிதமானவங்க, ஒத்த பைசாக்கு ஆசைப்பட மாட்டாங்க, ரொம்ப இவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகளுக்கு சம்பந்தமே இல்லை, அவ்வளவு உண்மையானவங்க, தூய்மையானவங்க, பரிசுத்தமானவங்க அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டுருக்காங்க. அப்போ ஒண்ணு நீங்களும் மத்தவங்க மாதிரி டம்மி தான், மத்தவங்க மாதிரி அயோக்கியத்தனம் பண்ற ஒரு அரசியல் கட்சி தான் அப்படிங்கிறது வெளிப்படையா மக்களுக்கு புரிய வைக்கிற வரைக்கும் இதை தொடர்ச்சியா பேசிட்டே இருக்க வேண்டிய தேவை இங்க இருக்குது. அது புரிஞ்சும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களா, போட்டோம், தப்பு இல்லை. திமுக அதிமுக அப்படித்தானே போட்டாங்க. அந்த மாதிரி தாவேக்காவும் ஒரு அரசியல் கட்சி, பயங்கரமா அரசியல் பண்றாங்க. அவங்களும் அவங்க சைடு ஆளுங்க எவ்வளவு கொள்ளை அடிச்சாலும் கேட்க மாட்டாங்க. அதே போல வெளியிருந்து யாராச்சும் கொள்ளை அடிச்சவங்களா இருந்தாலும் அவங்க கட்சிக்குள்ள சேர்ந்துக்கிட்டா அவங்கள பாதுகாப்பாங்க, எதிரியா இருக்கிறவங்கள சீண்டி பார்ப்பாங்க, நோண்டி பார்ப்பாங்க. இவ்வளவு தாயா இவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சியிலும் எல்லா அக்கிரமும் அயோக்கியத்தனமும் எல்லா ஃபேவரிசமும் நடந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற புரிதல் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு போட்டா போட்டு போட்டோம். புனித பிம்பம் இருக்கிற வரைக்கும் இது எல்லாமே கேள்விக்குள்ளாக்கப்படும், கேள்வி எழுப்பப்படும். சும்மா எவ்வளோங்க சட்டசபை எப்படி இருக்குது பாக்குறதுக்கு, இப்பெல்லாம் வர வர கேவலமா போயிட்டு இருக்குது. புகழ் பாடுறது ஒரு பக்கம், அர்த்தங்கிட்டதானே பேசிட்டு இருக்கிறாங்க. என்னத்த பேசுறோன்னு தெரியாம என்னத்தையாச்சும் பேசிக்கிட்டு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டு புகழ் பாடிக்கிட்டு, அதாவது எல்லாமே கட் பண்ணி மீம்ஸா ஷார்ட்ஸா போட்டா நல்லா இருக்குதுன்ற ஃபீல் வரும். ஆனா உண்மையிலேயே அங்க ஆக்கப்பூர்வமா மக்கள் நலன் சார்ந்து என்னங்க இருக்குன்னு பார்த்தா பெரும்பாலும் தாவேக்க டைவர்ஷன் தான் பண்றாங்க. பல கேள்விகளை ஸ்கிப் பண்றாங்க, முக்கியமான கேள்விகள் வரும்போது அதை கடந்து போயிடுறாங்க, அல்லது அந்த நேரத்தில் ஏதாச்சும் உருட்டிட்டு எஸ்கேப் ஆகிறாங்களே தவிர பொறுப்புணர்வோடு தாவேக்கா எந்த விஷயத்தையும் அணுகிற மாதிரி தெரியல. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஞ்ச் டயலாகுகள் அது இதெல்லாம் பேசிக்கிட்டு அந்த ஹீரோ வில்லன் கான்செப்ட்லேயே இந்த அரசியலை எடுத்துட்டு போறது. நான் ஹீரோ, அவன் வில்லன், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த வில்லனை நான் அடிக்கிறேன், நீ எல்லாம் விசில் அடி, சினிமா மாதிரியே எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறத மக்கள் மத்தியில் உடைக்க வேண்டிய கட்டாயம் இங்க இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுதோ அத்தனை பேருக்கு புரியட்டும். புரியுற வரைக்கும் நம்ம பேசிட்டு தாங்க இருக்கணும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.